இனிதான நாமத்தில் இந்த மாலை வேளையில் உங்களை நான் வாழ்த்துகிறேன். கர்த்தர் நல்லவர். இந்த மாலை வேளையிலும் நாம் சேர்ந்து ஆண்டவரை ஆராதிக்க நல்ல ஒரு தேவ பிரசன்னத்தினாலே நம்மை நிறைத்து கலிகூற செய்தார். இந்த மாலை வேளையிலும் வார்த்தையின் மூலமாகவும் கர்த்தனோடு கூட பேசுவதற்கு ஆசையோடு, ஏக்கத்தோடு, விருப்பத்தோடு காத்திருப்போம். கர்த்தர் நம்முடைய இருதயங்களை, செவிகளை திறப்பாராக. வாசிக்கலாம். 84வது சங்கீதம் 7வது வசனம். சங்கீதம் 84:7. அவர்கள் பலத்தின் மேல் பலமடைந்து சீயோனிலே தேவ சந்நிதியில் வந்து காணப்படுவார்கள். அங்கே வார்த்தை சொல்லுகிறது, அவர்கள் பலத்தின் மேல் பலனடைந்து. அவர்கள் என்பது யார்? ஆண்டவருடைய ஜனங்களை குறித்து அவர்கள் என்று சொல்லி அவர் தெரிந்தெடுத்தாரே, பிரித்தெடுத்தாரே. அந்த குழு அல்லது அந்த கூட்டத்தை பார்த்து ஆண்டவர் சொல்றார், எல்லாருக்கும் அல்ல, என்னுடைய பிள்ளைகள், என்னாலே வேறு பிரிக்கப்பட்டவர்கள், என்னாலே அழைக்கப்பட்டவர்கள், அந்த கூட்டத்துக்கு ஆண்டவர் பேசுகிறார். அவர்கள் பலத்தின் மேல் பலம் அடைவார்கள். இந்த வசனத்தில் ஆண்டவர் நமக்கு சொல்ல விரும்புவது என்னவென்று சொன்னால், இந்த சங்கீதம் நமக்கு எல்லாருக்கும் தெரிந்த ஒரு சங்கீதம், ஆலயத்திலே வாசிக்கப்படுகிற ஒரு சங்கீதம் மாத்திரம் அல்ல. பல காரியங்களை குறித்து நான் காலை ஆராதனையிலே உங்களோடு கூட பகிர்ந்து கொண்டேன். நம்முடைய தேவன் பரிசுத்தத்திலே அவர் மகத்துவம் உள்ளவர், துதிகளிலே பயப்படத்தக்கவர், அற்புதங்களை செய்கிறவர். இவருக்கு ஒப்பானவர் யார்? அதே நம்ம உபாகமம் புஸ்தகம் 33 அதிகாரம் 29வது வசனத்தில் வாசிக்கும் பொழுது அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது, கர்த்தரால் ரட்சிக்கப்பட்ட ஜனமே, உனக்கு ஒப்பானவன் யார்? நம்முடைய தேவன் இணையற்றவர், நம்முடைய தேவன் நிகரற்றவர். அவருடைய பிள்ளைகளையும் நிகரற்றவர்களாக கர்த்தர் மாற்ற விரும்புகிறார். அவருக்கு ஒப்பானவர் யார் என்று சொல்லி அங்கே பார்க்கிறோம். இங்கே ரட்சிக்கப்பட்ட, கர்த்தரால் ரட்சிக்கப்பட்ட ஜனமே, உனக்கு ஒப்பானவன் யார்? இந்த சங்கீதத்தை குறித்து சங்கீதக்காரன் இங்கே சொல்லும் பொழுது சொல்லுகிறார், 147 சங்கீதம் 20வது வசனத்தில், வேற எந்த சாதிக்கும் தேவன் இப்படி செய்தது இல்லை. அல்லேலூயா. நம்மோடு கூட பிறந்தவர்கள் நிறைய பேர் இருக்கலாம். நம்முடைய ஊரிலே நம்ம இருக்கிற இடத்துல நம்மோடு கூட பழகினவர்கள், நம்மோடு கூட படித்தவர்கள் எல்லாம் இருந்தாலும் அவர்களுக்கு இருப்பதை காட்டிலும் நமக்கு தேவன் மேன்மையானதை கர்த்தர் செய்திருக்கிறார். அல்லேலூயா. இந்த இடத்துல பார்க்கும் பொழுது, இந்த பாதையிலே நடக்கும்போது, அவர்கள் கடந்து வரும்பொழுது, பெரிய இக்கட்டின் நடுவிலே, நெருக்கத்தின் நடுவிலே, பாடுகளின் நடுவிலே, வேதனையின் நடுவிலே கடந்து வந்தாலும் ஆரம்பத்தில் ஆரம்பிக்கும் போது பலன் குறைவாய்த்தான் ஆரம்பித்தார்கள். போக போக இந்த பாதையினுடைய சீற்றம், இந்த பாதையினுடைய தாக்கம், இந்த பாதையினுடைய நெருக்கம் உண்மையிலே அவர்களை இன்னும் பலனை குறைக்க செய்திருக்கணும். நீங்களும் நானா இருந்தா, மற்றவர்களா இருந்தா, அந்த பாதையிலே சந்தித்ததான காரியங்களை பார்க்கும் பொழுது பலனெல்லாம் குறைந்து போய், சோர்ந்து போய், தளர்ந்து போய் உட்கார்ந்திருப்போம். ஆனால் அவங்கள சொல்லுகிறார்கள், இந்த பாதையின் சீற்றம், இந்த பாதையின் நெருக்கம் எங்கள் பலனை குறைக்கவில்லை, எங்கள் பலனை அதிகரிக்க கர்த்தர் செய்தார். அல்லேலூயா, அல்லேலூயா. நல்ல கவனிங்க. 84 சங்கீதத்தில் ஒரு படி கடந்து சொல்லுகிறார். என்ன சொல்லுகிறார்? இருந்ததை பறிக்க அல்ல, இருந்தது அப்படியே இருப்பதற்கும் அல்ல, இருந்ததை விட அதிகமாக செய்கிறவர் நம்முடைய தேவன். வேதத்தில் 3 பேருடைய வாழ்க்கையில ஆண்டவர் சாட்சியை மாற்றினார். அவருடைய பாதையிலும் இந்த காரியங்கள் வந்தது. அந்த வேறு யாருக்கும் வந்திருந்தா சோர்ந்து போயிருப்பாங்க. அந்த 3 பேரும் துடிப்போடு கூட என்ன பண்ணுகிறார்கள்? வேலை செய்கிறார்கள். முதலாவது நபர் தாவீது ராஜாவை குறித்து நான் காலை வேளையிலே உங்களோடு கூட நான் பகிர்ந்து கொண்டேன். தாவீது ராஜாவுடைய வாழ்க்கையில பார்க்கும் பொழுது, ஆரம்பத்தில் குழந்தை பிறந்தவுடனே குழந்தை வியாதியா இருக்கிறது. ஆண்டவரிடத்தில் ஜெபம் பண்ணுகிறான், உபவாசிக்கிறான். ஆனால் ஆண்டவர் செவி கொடுத்ததாக தெரியவில்லை. ஆனாலும் இன்னும் அவன் பார்க்கும் பொழுது ஆகாரம் கொண்டு வர்றாங்க, ஆகாரம் வேண்டான்னு வெறுக்கிறான், மற்ற எதுவும் வேண்டான்னு சொல்லி எல்லாத்தையும் ஒதுக்குகிறான். அந்த சூழ்நிலை கவலைகள் நிறைந்த ஒரு சூழ்நிலை. அந்த நேரத்தில்
திடீரென்று ஒரு சத்தம் கேட்கிறது. கதவு தட்டுகிற சத்தம் அல்ல, கதவுக்கு வெளியே பேசிக்கொள்ளுகிற ஒரு சத்தம். இந்த சத்தத்தை கேட்ட உடனே தாவீதுக்கு புரிந்து விட்டது, ஏதோ ஒரு சோகமான ஒரு சம்பவம் சூழ்நிலை வந்து விட்டது என்று உணர்ந்து அவன் போய் கேட்கிறான். வெளியே போய் கதவை திறந்து போய் பார்க்கும் பொழுது ஒருவரும் ஒன்றும் பேசவில்லை. ஆனால் தாவீது விசாரிக்கிறான். விசாரித்த பொழுது பிள்ளை செத்து போயிற்று என்று சொன்ன உடனே தாவீது என்ன செய்கிறான் என்று சொன்னால், நாம இருந்தா அழுது புரண்டு உருண்டு, இதுக்காகவா இந்த இயேசுவின் இடத்துல வந்தேன், இதுக்காகவா இந்த இயேசுவை ஆராதித்தேன், இதுக்காகவா இயேசுவுக்காக காரியங்களை செய்தேன் என்று சொல்லி புலம்பி இருப்போம். ஆனால் தாவீது எழுந்து போய் குளிச்சுட்டு எண்ணெய் வச்சுட்டு சாப்பாடை கொண்டு வாங்கன்னு கேட்குறான். சாப்பாட்டு விட்டு அவன் என்ன செய்கிறான், நேர தேவாலயத்திற்கு போகிறான் கர்த்தரை துதிப்பதற்காக. அல்லேலூயா. நல்ல கவனிங்க. இந்த சூழ்நிலையில பார்க்கும் பொழுது அவனுடைய நிலைமை அப்படியே மாறிடுச்சு. எல்லாரும் கேட்குறாங்க, அப்பா தாவீதே, எப்படிப்பா இது உன்னால முடிஞ்சது? பிள்ளை வியாதியா இருக்கும்போது அழுதாய், விண்ணப்பம் பண்ணினாய், உபவாசித்தாய், இப்ப பிள்ளை செத்த உடனே ரொம்ப ஜாய்ஃபுல்லா இருக்கிறியே, டோட்டலா ஹோப்ஃபுல்லா இருக்கிறியே, எப்படிப்பா இது முடிந்தது என்றால், அதுதான் தாவீதுடைய வாழ்க்கையில ஆண்டவர் செய்த நம்ப முடியாத சாட்சி. அந்த சாட்சி வருவதற்கு தாவீது என்ன செய்தான்? 3 காரியங்களை செய்தான். ஒன்று, இந்த விஷயத்தில் என்னுடைய பங்கு என்ன என்பதை தாவீது யோசித்தான். 2வது, தேவனுடைய வார்த்தை என்ன? 3வது, இந்த வார்த்தையின் தேவன் யார் என்பதை தாவீது நன்றாக அறிந்து கொண்டான். எப்படி இதை சொல்லணும்னா, பிள்ளை இறந்து போச்சு அப்படின்னு ஒன்று தாவீது எழும்பி போய் ஸ்நானம் பண்ணி எண்ணெய் தேய்த்து அவன் ட்ரெஸ் எல்லாம் மாற்றிட்டு சாப்பிட்டு ஆலயத்துக்கு போகிறான். எப்படிப்பா அது முடிஞ்சது அப்படின்னா, தாவீது ஒன்றை கண்டு கொண்டான், வார்த்தையை கண்டு கொண்டான். பிள்ளை மரித்து விட்டது, இனி பிள்ளை என்னிடத்தில் வராது, நான் தான் அதனிடத்தில் போக வேண்டும் என்ற வார்த்தையை அவன் அறிந்தபடியினால எழுந்து போய் காரியங்களை செய்கிறான். அல்லேலூயா. 2வது, ஆண்டவர் எல்லா அதிகாரமும் அவருக்கு இருக்கு, எனக்கு அதிகாரம் கொடுத்திருக்கிறார், எனக்கு ஸ்லாக்கியம் கொடுத்திருக்கிறார் ஜெபிப்பதற்கு. தேவனை நோக்கி உபவாசித்து ஜெபிப்பது எனக்கு ஸ்லாக்கியம் கொடுத்திருக்கிறார். ஆனால் ஸ்லாக்கியத்தை நான் தவறாக பயன்படுத்த மாட்டேன். ஆண்டவர் இந்த ஒரு காரியத்தை இனி நடக்காது என்பதை உணர்த்தின பின்பும், இந்த காரியம் தேவனுக்கு சித்தமில்லை என்பதை உணர்த்தின பின்பும் தாவீது செய்த காரியம் என்ன தெரியுமா? ஒருவேளை இன்னும் கொஞ்ச நேரம் நம்ம ஜெபம் பண்ணி பார்ப்போமா, கர்த்தர் ஒருவேளை பிள்ளையை உயிரோடு கூட எழுப்புவாரா, ஜெபம் பண்ணி பார்க்கலாமா என்று சொல்லி தாவீது நினைக்கவில்லை. இனி அது வராது, நான் தான் அதனிடத்தில் போக வேண்டும் என்று அறிந்தவுடனே அவன் செய்கிற ஒரு காரியம் என்னவென்று சொன்னால், ஜெபத்தை நிறுத்துகிறான், உபவாசிப்பதை நிறுத்துகிறான். ஜெபம் அவசியம், உபவாசம் அவசியம். ஆனால் கர்த்தருக்கு சித்தமில்லை என்பதை ஆண்டவர் உணர்த்தின பின்பு உபவாசித்து ஜெபிக்க வேண்டாம். அல்லேலூயா. நல்ல கவனிங்க. அவன் தன்னுடைய பங்கு என்ன என்பதை பார்க்கிறான். தகப்பன் என்கிற நிலையிலே பிள்ளைகளுக்காக பரிந்து பேசினான், மன்றாடினான், எல்லாம் செய்தான், சோர்ந்து போனான். அந்த சூழ்நிலையில் குழந்தையை கர்த்தர் எடுத்த உடனே ஆண்டவர் சொல்றாரு, உனக்கு பிள்ளைகள் உண்டு, ஆனால் தகப்பனாக இந்த கட்டத்தில் செயல்படுவதை நான் விரும்பவில்லை, நான் எதிர்பார்க்கவில்லை, நீ ராஜாவாக செயல்பட வேண்டும். அல்லேலூயா. பல காரியங்களை பேசினேன், எனக்கு நேரமில்லை எல்லாவற்றையும் சொல்ல. 2வது குறிப்புக்கு போவோம். 2வது மனிதன் அப்போஸ்தலனாகிய பவுல். அப்போஸ்தலர் நடபடிகள் 16வது அதிகாரம் 24-25 வசனங்களை வாசிங்க. அப்போஸ்தலர் நடபடிகள் 16வது அதிகாரம் 24-25 வசனங்கள். அவன் இப்படிப்பட்ட கட்டளையை பெற்று அவர்களை உட்காவல் அறையிலே அடைத்து அவனை உட்காவல் அறையிலே அடைத்து அவர்கள் கால்களை தொழுமரத்தில் அவனுடைய கால்களை தொழுமரத்தில் மாட்டி வைத்தான். நடுராத்திரியிலே பவுலும் சீலாவும் ஜெபம் பண்ணி தேவனை துதித்து பாடினார்கள். காவலில் வைக்கப்பட்டவர்கள்
கொண்டிருந்தார்கள். அதை கேட்டுக்கொண்டிருந்தார்கள். இதனுடைய பின்னணியை கொஞ்சம் நான் சொல்ல விரும்புகிறேன். வழக்கமான காலையிலே வழக்கமாக போகிற ஜப இடத்திற்கு போக அவன் போகிறான். அப்பொழுது வழக்கமாக முன்னால் வந்து குறுக்கிடுகிற ஒரு பெண் பிசாசினாலே பீடிக்கப்பட்டு பேசுகிறாள். நன்மை செய்தான், நன்மைக்கு பதிலாக தீமைதான் அவனுக்கு செய்யப்படுகிறது. நினைத்து பார்க்க முடியாத ஒரு சூழ்நிலையாக இருந்தது. அவன் அடிக்கப்படுகிறான், சிறைச்சாலையில் தள்ளப்படுகிறான். அவன் அதை எதிர்பார்க்கவில்லை. ஏனென்றால் நல்ல கவனிங்க, சிறைக்கு போவது அவனுக்கு கஷ்டமில்லை. ஆனால் அவனுடைய மனதில் இருந்த ஒரு காரியம் என்னவென்று சொன்னால், அன்று அவன் பிரசங்கத்திற்காய் காத்து கொண்டிருக்கிற ஒரு ஜபக்கூடுகை இருந்தது. அங்கு வருவது அவனிடத்தில் எதிர்பார்க்கப்பட்டது. ஆனால் இப்பொழுது தப்ப முடியாத ஒரு நிலை. கைகள் கால்கள் மாட்டப்பட்டு சிறையிலே அடிக்கப்பட்டு வேதனையோடு இருக்கிறான். இத்தனையும் ஒரு ஆளுக்கு அந்த பாதையில் நடந்திருந்தால் தேவன் அந்த வேதனையை நினைத்து முறுமுறுத்திருப்போம். சில வேளை சிலர் என்ன பண்ணியிருப்போம், அந்த வேதனையை நினைத்து முறுமுறுத்தும் இருப்போம். முணுமுணுக்கவும் செய்வோம், முறுமுறுத்தும் இருப்பார்கள். ஆனால் பவுல் சொல்கிறான், நான் பலத்தின் மேல் பலன் அடைந்து. தப்ப முடியாத சூழ்நிலையில் என் ஆண்டவர் என்ன செய்கிறார், குறுக்கே வருகிறார். அத்தனையும் அவனை வறண்டு போக செய்திருக்க வேண்டும். ஏனென்றால் அடிக்கப்பட்ட சூழ்நிலை, கைகளும் கால்களும் கட்டி தூக்கி நிறுத்தப்பட்ட ஒரு சூழ்நிலை. ஆனால் அனைத்தும் அவனை கட்டி போட்டது, தப்ப முடியாமல் அவனை ஆக்கினது. ஆனால் என் ஆண்டவரோ கட்டப்பட்டிருந்த என்னை அநேகருடைய கட்டுகளை அவிழ்க்கப்பட கருவியாக காரணமாக கர்த்தர் அவனை பயன்படுத்தினார். கைவர்த்தி, ஆண்டவரே எனக்கு ஒரு சாட்சி அப்படி தாங்கப்பா. எனக்கு இருக்கிற பிரச்சனை, எனக்கு இருக்கிற கஷ்டம், என்னை பற்றி மக்கள் பேசுவது, எனக்கு நடந்திருப்பது எல்லாம் என்னை கட்டி போட்டு வெளியே வரக்கூடாது என்ற ஒரே குறியிலே போய்கொண்டிருக்கிற என்னை குறித்த மேலான நோக்கமுடைய ஆண்டவரே கர்த்தர் இருக்கிறீர். என்னை கரைந்து கரைந்து கட்டுகளிலேயே இருக்க விடாமல் என்னை என் நிமித்தம் நான் வாழ்கிற ஏரியா கட்டவிழ்க்கப்பட என்னை கர்த்தர் உபயோகிப்பீராக. ஆண்டவரே, எங்கள் தேசம் கட்டவிழ்க்கப்பட எங்களை காரணமாக்குவீராக. எல்லாம் கை உயர்த்தி, ஆண்டவரே என் ஏரியா கட்டவிழ்க்கப்படுவதற்கு என்னை காரணமாக்குவீராக. எங்கள் தேசம் கட்டவிழ்க்கப்படுவதற்கு ஆண்டவரே எங்களை காரணமாக்குவீராக. ஒருவேளை சாதாரணமான ஆளாய் நாம் இருக்கலாம், இருப்பதை தடுக்க முடியாத நபராய் ஆளாய் கூட இருக்கலாம். ஆனால் என் தேவன் அந்த சாதாரணமான நபரை நம்ப முடியாத சாட்சியை கர்த்தர் சொல்ல வைப்பார். அது எப்படி அவனுக்கு நடந்தது, என்ன செய்தான்? வீட்டை விட்டு புறப்படும் முன் அவன் நினைத்தான், காத்திருக்கிறதான அந்த பிள்ளைகளுக்கு செய்தியை சொல்ல வேண்டும் என்று சொல்லி அவன் நினைத்து வருகிறான். வந்தால் சூழ்நிலை எல்லாம் வித்தியாசமான சூழ்நிலை, வித்தியாசமான இடம், வித்தியாசமான மக்கள். எங்க? சிறைச்சாலையின் மக்கள். வித்தியாசமான சூழ்நிலை, கைதிகள். பவுல் நினைத்தான், வித்தியாசமான இடம், வித்தியாசமான மக்கள். நாம் காலையிலே புறப்பட்ட போது எதற்காக நான் புறப்பட்டேன் என்று சொன்னால், அங்கே போய் ஜெபம் பண்ண, அந்த மக்களுக்கு பிரசங்கிப்பதற்காக நான் என்ன பண்ணேன், புறப்பட்டேன். புறப்படும் போது அங்கே கூட்டத்தை நடத்த போனேன். ஆனால் அதே காரியத்தை இங்கேயும் நான் செய்வேன். நான் போனது, நினைச்சது, புறப்பட்டது, அந்த எனக்காக ஒரு கூட்டம் காத்திருக்கும், அந்த கூட்டத்தில் போய் ஜெபம் பண்ணுவேன், அந்த கூட்டத்தில் கர்த்தரை குறித்து பிரசங்கிப்பேன் என்று நினைச்சேன். ஆனால் இப்போ எனக்கு வந்திருப்பது வித்தியாசமான சூழ்நிலை, வித்தியாசமான இடம், வித்தியாசமான மக்கள். ஆனால் அதே காரியத்தை எங்கே செய்யணும்னு நினச்சி போனேனோ, புறப்பட்டேனோ, அதே காரியத்தை இங்கேயும் நான் செய்வேன். நான் ப்ரே பண்ணுவேன், நான் ப்ரைஸ் பண்ணுவேன். அதுதான் என்னுடைய ப்ரையாரிட்டி. அந்த ப்ரையாரிட்டியை
பவுல் மாற்றவில்லை. ஆண்டவருக்கு எல்லாம் கை உயர்த்தி, ஆண்டவரே எங்க ப்ரையாரிட்டியை எதற்காகவும் நாங்கள் மாற்றக்கூடாது. எந்த சூழ்நிலையில் நாங்கள் இருந்தாலும் எங்கள் ப்ரையாரிட்டி ஆண்டவரே, இந்த நெருக்கமான பாதையில் கடந்து வருகிற ஒரு கர்த்தருடைய பிள்ளையாய் ஆண்டவரே உங்கள் வாழ்க்கையிலும் இருந்தால், ஆண்டவரே உங்களை பலத்தின் மேல் பலனடைய ஆண்டவர் செய்ய வேண்டுமா? ஆண்டவர் சமூகத்தில் அநேக நாட்களுக்கு முன்பு நீங்கள் தீர்மானித்து இதுதான் என்னுடைய ப்ரையாரிட்டி என்று சொல்லி ஜெபித்தீர்களே, அந்த ப்ரையாரிட்டியை இந்த மாலை வேளையிலே கர்த்தர் மறுபடியும் நினைவு கூற செய்கிறார். மறுபடியும் செய்ய ஆண்டவர் இடம் ஒருவேளை மாறி இருக்கலாம், சூழ்நிலை மாறினது, ஆனால் நான் மாறவில்லை. அல்லேலூயா, அல்லேலூயா. என் தேவனும் மாறவில்லை. சிறைச்சாலைக்கு வந்தவுடனே அவன் செய்த முதல் வேலை, அப்போஸ்தலர் நடபடிகள் 16:24 வாசிங்க. அப்போஸ்தலர் நடபடிகள் 16:24. அவன் இப்படிப்பட்ட கட்டளையை பெற்று அவர்களை உட்காவல் அறையில் அடைத்து அவர்கள் கால்களை, நல்ல கவனிங்க, பவுலும் சீலாவும் ஜெபம் பண்ணி தேவனை துதித்து பாடி, எல்லாரும் ஒரு நிமிஷம் கை உயர்த்தி, ஆண்டவரே உம்முடைய சமூகத்தில் நான் தீர்மானித்த முன்னுரிமையை தவறாமல் கடைபிடிக்க எனக்கு உதவி செய்வீராக. அவங்க தீர்மானிச்சத, சிறைச்சாலையில் வேதனை இருந்தாலும் என்னுடைய ப்ரையாரிட்டியை நான் மாற்ற மாட்டேன், தீர்மானித்ததை நான் மாற்ற மாட்டேன் என்று சொல்லி சிறைச்சாலையில் வேதனையின் நடுவிலும் கர்த்தரை துதித்து பாடினார்கள். நம்முடைய வாழ்க்கையில் பிரச்சனை வந்துருச்சுன்னா, போராட்டம் வந்துருச்சுன்னா, வேதனை வந்துருச்சுன்னா ப்ரையாரிட்டியை மாற்றி விடுகிறோம். இந்த மாலை வேளையில் கர்த்தர் சொல்லுகிற காரியம், உன்னை நான் பலத்தின் மேல் பலனடைய செய்ய வேண்டுமானால் உன்னுடைய ப்ரையாரிட்டியை மாற்றாதே. எங்கே இருந்தாலும், சூழ்நிலை மாறினாலும், இடம் மாறினாலும் நீ தீர்மானித்ததை மாற்றாதே. அப்பொழுது நான் உன்னை பலத்தின் மேல் என்ன பண்ணுவேன்? பலனடைய செய்வேன். அப்போஸ்தலர் நடபடிகள் 28வது அதிகாரம் 1 முதல் 9 வசனங்களை வீட்டில் போய் வாசித்து பாருங்க, நமக்கு நேரம் இல்லை. குற்றவாளி என்ற தேவையில்லாத பெயர், கப்பலிலே இவனை கொன்று விடலாம் என்று சொல்லி சதி நடக்கிறது, கப்பல் சேதம், நீந்தி பிழைக்கிற வேதனையான சூழ்நிலை, இத்தனையும் நடந்து வந்து கரையிலே ஒதுங்கினால் யாரையும் பாம்பு கடிக்கல, இவனை மட்டும்தான் என்ன பண்ணுது? பாம்பு கடிக்கிறது. நமக்கெல்லாம் நடந்திருந்தா அப்பவே நம்முடைய வேதத்தை மூடி இருப்போம். ஆண்டவருக்கு முழுக்கு போட்டுவிட்டு இந்த பக்கமே வந்திருக்க மாட்டோம். அவருடைய சமூகத்தின் பக்கமே, அவருடைய ஆலயத்தின் பக்கமே என்ன பண்ணி இருக்க மாட்டோம்? வந்திருக்க மாட்டோம். இனி நான் அந்த பக்கமே போக மாட்டேன் அப்படின்னு சொல்லி நினைத்திருப்போம். ஆனால் பவுல் அப்படி செய்யவில்லை. அந்த அதிகாரத்தை நீங்கள் போய் வாசித்து பார்ப்பீர்கள் என்று சொன்னால், வாசிக்கும் போது அதில் ஒன்று புரியும், இருந்ததும் குறையவில்லை, அதற்கு மேல் பலத்தின் மேல் பலன் அடைந்தான். நம்ப முடியாத சாட்சியை அவன் வாழ்க்கையில கர்த்தர் ஏற்படுத்தினார். அவனை கொண்டு என்ன சாட்சி சொல்ல வைத்தார்? அப்பா, உயிர் பிழைக்க கரையிலே ஒதுங்கினவன் நீ, உன்னை பார்த்து உலகம் அப்படிதான் சொல்லும், உயிர் பிழைக்க கரை ஒதுங்கினவன் நீ. வந்த பிறகும் மரணம் உன்னை என்ன பண்ணவில்லை? விடவில்லை. மரணம் உன்னை தாக்க நினைத்தது, எப்படியோ பிழைத்தவன் நீ. அப்படிப்பட்ட சாட்சியை என் ஆண்டவர் எப்படிப்பட்ட சாட்சியாய் மாற்றினார்? ஒரு தீவில் இருக்கிற வியாதியஸ்தர் எல்லாரும் குணமடைவதற்கும், ஒரு தீவு முழுவதும் இயேசுவுக்கு நேராக திரும்பி வருவதற்கும். இப்படி சொல்லுகிறேன், நீ எப்படியோ தப்பி பிழைத்தாய், சாட்சி எல்லாரும் சொல்லியிருப்பாங்க. ஆனால் அதை கர்த்தர் எப்படி மாற்றினார் தெரியுமா? ஒரு தேசமே தப்பி பிழைப்பதற்கு உன்னை தான் கர்த்தர் கருவியாய் பயன்படுத்தினார். ஆண்டவரே, எங்களுடைய சாட்சியும் நம்ப முடியாத சாட்சியாய் மாற்றுவீராக. என்னுடைய பிரச்சனையே
என்னால் சமாளிக்க முடியல. நாம் எல்லாரும் சொல்கிற வார்த்தை அதுதான். என்னுடைய பிரச்சனையே என்னால் சமாளிக்க முடியலை, என் குடும்பத்தையே என்னால் காப்பாற்ற முடியவில்லை, என் நிலையே என்னுடைய நிலையையே என்னால் சமாளித்து கொள்ள முடியவில்லை, எப்படியோ என்ன பண்ணுகிறேன், சமாளிக்கிறேன். ஆனால் ஆண்டவர் அந்த சாட்சியை ஆச்சரியமாய் நம்ப முடியாததாய் மாற்றுவார். விசுவாசிக்கிறவங்க கையை உயர்த்தி, ஆண்டவரே என்னுடைய சாட்சியை ஆச்சரியமான விதமாய் நம்ப முடியாததாய் நீர் மாற்றுகிற தேவனாய் இருக்கிறதற்காக ஸ்தோத்திரம். நல்ல கவனிங்க, உங்கள் நிமித்தம் ஏராளம் பேர் பிழைப்பதற்கு, ஏராளம் பேர் ஆண்டவரை கண்டுகொள்வதற்கு நீங்கள் காரணமாக இருக்க கர்த்தர் மாற்றுவார். பவுலே, உன்னை குறித்த ஒரு சாட்சி எப்படி இருந்தது முன்பு? இவன் தான் கலகத்திற்கு காரணமானவன் என்று இருந்தது. என் ஆண்டவர் எப்படி மாற்றினார்? கலகத்திற்கு காரணம் அல்ல, அநேக கட்டுகள் திறக்கப்பட காரணமானவன் என்று சொல்லி கர்த்தர் மாற்றினார். தப்பி பிழைத்தவன் அல்ல, அநேகர் பாதாளத்திற்கு போகாமல் தப்புவித்த தேவ கிருபையின் பாத்திரம் என்று சொல்லி கர்த்தர் மாற்றினார். கை உயர்த்தி, ஆண்டவரே எங்கள் சாட்சியம் நம்ப முடியாத ஒரு சாட்சியாக என் ஆண்டவர் மாற்றுவீராக. எங்களுக்கே ஏகப்பட்ட நெருக்கம் இருக்கும்போது, எங்களுக்கே ஏகப்பட்ட பிரச்சனை சுற்றிலும் இருக்கும் பொழுது, எங்களை பயன்படுத்தி நெருக்கத்தில் இருக்கிற ஏராளம் பேர் விடுதலை பெறுவதற்கு எங்கள் வாழ்வை நீர் பயன்படுத்த விரும்புகிறீர். அதுதான் நம்ப முடியாத சாட்சி. சர்ப்பம் கடித்து மரிக்கவில்லை. அங்க எல்லாரும் பார்த்தவர்கள் எல்லாம் வியந்தார்கள். உடனே சொன்னார்கள், இவன் ஒரு மனித கடவுளாய் இருப்பானோ என்று நினைத்தார்கள். ஆனால் ஆண்டவர் அவன் சாட்சி எப்படி மாற்றினார் தெரியுமா? அவன் மனித கடவுள் அல்ல, இந்த தேசம் ரட்சிக்கப்படுவதற்கு தேவன் இந்த காலத்திற்கு என்று குறித்த கர்த்தருடைய மனுஷன் என்று சொல்லி கர்த்தர் காண்பித்தார், சாட்சியை மாற்றினார். அந்த சாட்சியை இங்கே இருக்கிற நம் ஒவ்வொருவருக்கும், ஒவ்வொருவரை குறித்தும் ஆண்டவர் கேட்கப்படுவதற்கு உதவி செய்வாராக. இவர்கள் ஏதோ வினோதமானவர்கள் என்ற சாட்சி அல்ல, அந்த தெரு, அந்த பட்டணம், அந்த மாநிலம் காக்கப்படுவதற்கு கர்த்தர் இவர்களை தெரிந்து கொண்டிருக்கிறார். தெரிந்து கொண்ட தேவ மனுஷன், தேவ மனுஷி என்று சொல்ல வைப்பாராக. அப்படி எங்கள் ஒவ்வொருவரையும் கர்த்தர் மாற்றுவீராக. மூன்றாவது மனிதன், அப்போஸ்தலர் நடபடிகளின் புஸ்தகம் 4வது அதிகாரம் 18வது வசனம், 21வது வசனம், 23வது வசனம். அப்போஸ்தலர் நடபடிகள் 4வது அதிகாரம், வாசிங்க. அவர்களை அழைத்து இயேசுவின் நாமத்தை குறித்து, இயேசுவின் நாமத்தை குறித்து எவ்வளவும் பேசவும் போதிக்கவும் கூடாதென்று, எவ்வளவும் பேசவும் போதிக்கவும் கூடாதென்று அவர்களுக்கு கட்டளையிட்டார்கள். அவர்களுக்கு கட்டளையிட்டார்கள். நடந்த சங்கதிகளை குறித்து எல்லாரும் தேவனை மகிமைப்படுத்தினபடியால் ஜனங்களுக்கு பயந்து அவர்களை தண்டிக்க வகையொன்றும் காணாமல், அவர்களை பயமுறுத்தி விட்டுவிட்டார்கள். அவர்கள் விடுதலையாக்கப்பட்ட பின்பு தங்களை சேர்ந்தவர்களிடத்தில் வந்து பிரதான ஆசாரியர்களும் மூப்பர்களும் தங்களுக்கு சொன்ன யாவையும் அறிவித்தார்கள். மூன்றாவது மனிதன் பேதுரு, யோவான். நல்ல கவனிங்க, பேதுரு யோவானும் 40 வயது நிரம்பின ஒரு நடக்க முடியாதவனை இயேசுவினுடைய நாமத்தினாலே நடக்கும்படி கர்த்தர் அவர்களை பயன்படுத்தினார். இதற்கு கிடைத்த பரிசு சிறைச்சாலை, நீதிமன்றம், அவமானம். வேறு யாருக்கும் இது நேர்ந்திருந்தால் அதோடு மட்டுமல்ல, இனி அவங்க சொல்றாங்க, இனி நீங்கள் பேசவே கூடாது என்கிற மிரட்டல், இத்தனையும் இருந்தால் நான் உண்டு,
நம்ம நினச்சிருப்போம், நான் உண்டு, அமைதியாக ஜெபம் பண்ணிட்டு போகலாம், எதுக்கு இதெல்லாம் என்று நிலைக்கு நாம் வந்திருப்போம். ஆனால் பேதுரு யோவான் அப்படி செய்யவில்லை. அதற்கு பதிலாக 4:33 வாசிங்க. அப்போஸ்தலர் 4:33. கர்த்தராகிய இயேசுவின் உயிர்த்தெழுதலை குறித்து, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் உயிர்த்தெழுதலை குறித்து அப்போஸ்தலர்கள் மிகுந்த பலமாய் சாட்சி கொடுத்தார்கள். மிகுந்த பலமாய் சாட்சி கொடுத்தார்கள். அவர்கள் எல்லார் மேலும் பூரண கிருபை உண்டாயிருந்தது. கை உயர்த்தி எல்லாரும் ஆண்டவருக்கு ஒரு நன்றி சொல்லலாமா? அப்போஸ்தலர்கள் மிகுந்த பலமாய் சாட்சி கொடுத்தார்கள். அவர்கள் எல்லார் மேலும் பூரணமான கிருபை உண்டாயிருந்தது. ஆண்டவரே, இருப்பதும் குறையாது, அதை அதிகமாக்குவீர், இல்லாததையும் தருவீர், பூரண கிருபை உண்டாக செய்வீர். நன்மை செய்து பாடு அனுபவிக்கிற கர்த்தருடைய பிள்ளையே, பிறருக்காக நீங்கள் உதவி செய்து உபத்திரவத்திற்குள் போகிற ஒரு தேவனுடைய பிள்ளையாய் இருந்தால், அவைகளெல்லாம் உங்களிடம் இருப்பதை பறிப்பதற்காக நினைத்து வந்தவைகள். ஆனால் பறிக்க இடம் கொடுக்காமல் அதிக பலத்தோடும் பூரண கிருபை வேண்டும் இன்னும் செயல்பட வைக்க ஒரு பரலோக தேவன் இருக்கிறார். இவர்களுக்கு இது எப்படி நடந்தது? நடந்ததற்கு காரணம் என்ன? 4:31. அப்போஸ்தலர் 4:31. அவர்கள் ஜெபம் பண்ணின போது அவர்கள் கூடியிருந்த இடம் அசைந்தது. அவர்கள் கூடியிருந்த இடம் அசைந்தது. அவர்கள் எல்லாரும் பரிசுத்த ஆவியினால் நிரப்பப்பட்டு தேவ வசனத்தை தைரியமாய் சொன்னார்கள். ஆண்டவரே, எங்கள் வாழ்விலும் இப்படிப்பட்ட நேரம், இப்படிப்பட்ட சூழ்நிலை வரும் பொழுது சோர்ந்து போகாமல் புதிய பலனோடு நம்ப முடியாத சாட்சி நாங்கள் சொல்ல வேண்டும் என்றால் ஒன்று எங்களுக்கு தேவை. அது என்ன? பரிசுத்த ஆவியானவர் எங்களை நிரப்ப வேண்டும். நாங்கள் இருக்கிற இடம் அசைய வேண்டும் என்றால், எங்கள் வாழ்வு அசைய வேண்டும். பேதுரு யோவானுக்கு ஆண்டவர் சொன்னது, உங்கள் பாதையிலே வருபவைகள் உங்களை நலிவடைய செய்ய நினைத்தே வரலாம், ஆனால் நலிவடையாமல் பலனடைய செய்ய ஒன்றே ஒன்று தேவை, கர்த்தருடைய ஆவியானவரை சார்ந்திருக்க கிருபை தருவாராக. முதல் முறையாக அவர்கள் நிரம்பவில்லை, ஏற்கனவே நிறைந்தவர்கள். ஆனால் இப்போது மறுபடியும் நிரப்பப்படுகிறார்கள். இந்த ஆராதனையில் மறுபடியும் ஒரு விசை நம் எல்லாரையும் கர்த்தர் நிரப்புவாராக. வறட்சிக்குள் சென்று குறைந்து வருகிற நிலையிலே சோர்ந்து போய் எழும்ப முடியாத நிலைமையில் இருக்கும் கர்த்தருடைய பிள்ளையே, முடங்கி இருக்க வேண்டும். துவக்குகிற ஆளாக கர்த்தர் மாற்றுவார். கட்டுப்பட்டுத்தான் இருக்க வேண்டும். கட்டவிழ்கிற ஆளாக மாற்றுவார். உயிர் பிழைக்க வழி தெரியாமல் இருக்கும், ஆனால் உங்களை அநேகரை உயிர் பிழைக்க செய்து கர்த்தர் சாட்சியை நம்ப முடியாமல் மாற்றுவார். எத்தனை பேர் அதை விசுவாசிக்கிறீங்க? பலத்தினால் நடக்காதது, பராக்கிரமத்தினால் நடக்காதது, சேனைகளின் கர்த்தருடைய ஆவியினாலே ஆகும். அல்லேலூயா. உம்முடைய ஆவியானவரை நான் சார்ந்து கொள்ள திட்டம் பண்ணுகிறேன், அர்ப்பணிக்கிறேன். கை உயர்த்தி சொல்லுங்க, ஆண்டவரே, இந்த மாலை வேளையில் ஆவியானவரை நான் முழுவதும் சார்ந்து கொள்ள நான் என்னை ஆண்டவரே அர்ப்பணிக்கிறேன், சார்ந்து கொள்கிறேன். என் பலத்தை அல்ல, என் பணத்தை அல்ல ஆண்டவரே, எனக்கு தெரிந்த என்னுடைய வலிமையை அல்ல ஆண்டவரே, நான் சாதித்த என்னுடைய சாதனையை அல்ல, நான் பரிசுத்த ஆவியானவரை சார்ந்து கொள்கிறேன். இந்த நாளிலே பரிசுத்த ஆவியானவர் எங்களை மறுபடியும் ஒரு விசை நிரப்புவீராக. மறுபடியும் நீங்கள் இருக்கிற இடத்துல நிரப்ப வல்லவராயிருக்கிறார். நீங்க இருக்கிற இடத்துல இந்த வார்த்தை கேட்டுக்கொண்டு இருக்கும் பொழுது உங்களை நிரப்ப வல்ல ஆவியானவர் உங்கள் நடுவிலே உலாவிக் கொண்டிருக்கிறார். ஆண்டவரே, பிரசங்கம் முடிஞ்சு ஜெபிக்க போவதற்கு முன்பு அல்லப்பா, இப்பவை கேட்டுக்கொண்டிருக்கும் போதே நீ நிரப்ப வல்லவர். கர்த்தர் அதை செய்வாராக. சாட்சியை நம்ப முடியாத சாட்சியாக கவலையிலே நாம் இருந்திருக்க வேண்டும், ஆனா எழுந்து ராஜரீகமாய் செயல்பட தாவீதை போல
கட்டப்பட்டு காரியத்திலே மூழ்கி இருக்க வேண்டும் என்று அல்ல, விடுதலை நாயகனாக பவுலை மாற்றினவர் நம்மையும் மாற்றுவதற்கு அவர் வல்லமை உள்ளவராய் இருக்கிறார். இந்த 3 பேரை போல நம்மையும் ஆண்டவர் பலத்தின் மேல் பலனடைய செய்யணுமா? தாவீதை போல, அப்போஸ்தலனாகிய பவுலை போல, பேதுரு யோவானை போல நம்மையும் பலத்தின் மேல் பலனடைய செய்து பிறர் பிழைப்பதற்கு காரணர்களாய், இந்த தேசம் காக்கப்படுவதற்கு காரணமாய் கர்த்தர் நம்மையும் பலத்தின் மேல் பலனடைய செய்யணுமா? நாம் என்ன செய்யணும்? 2 காரியத்தை வேகமாய் சொல்லுகிறேன். மார்க்கு 10ஆம் அதிகாரம் 48வது வசனம். மார்க்கு 10வது அதிகாரம் 48வது வசனம். அவன் பேசாதிருக்கும்படி அநேகர் அவனை அதட்டினார்கள். அவனோ தாவீதின் குமாரனே எனக்கு இறங்கும் என்று முன்னிலும் அதிகமாய் கூப்பிட்டான். இங்கே அவனை குறித்து பார்க்கிறோம். தாவீதின் குமாரனே எனக்கு இறங்கும் என்று சொல்லி கேட்கிறான். அங்கு இருக்கிறவர்கள், நீ ஒரு பிச்சைக்காரன் என்பதை மறந்து விட்டாயா? இயேசு போகிறார், அமைதியாயிரு என்று சொல்லி அங்கிருந்த கூட்டமே அவனை அதட்டினது. வேறு யாரு இருந்தால் அமைதியாய் போயிருப்போம். ஏன்னா கூட்டமே பேசுது, கூட்டமே எதிர்க்குது, கூட்டமே அதிகாரத்தோடு சொல்றாங்க அமைதியாயிருன்னு. நாமளா இருந்தா, வேறு யாரா இருந்தா அமைதியா போயிருப்போம். ஆனா கொஞ்சம் பலன் கூட இல்லாமற் அவனுக்கு போயிருந்திருக்கும். ஆனால் அவன் சாட்சியை நம்ப முடியாத சாட்சியாக கர்த்தர் மாற்ற விரும்பினார். பிச்சைக்காரனை பார்வை பெற்று இயேசுவுக்கு பின் செல்கிற ஒரு மனிதனாக கர்த்தர் அவனை மாற்ற விரும்பினார். அதற்கு கர்த்தர் அவனிடம் எதிர்பார்த்த காரியம் என்ன தெரியுமா? முன்னிலும் அதிகமாக. இந்த நாளிலே நம்மிடத்தில் கர்த்தர் கேட்பது, மகனே மகளே, நீங்கள் எதை ஆவிக்குரிய வாழ்க்கையில செய்ய வேண்டும் என்று நினைக்கும் போது உங்களுக்கு தடைகள் வரும். அந்த தடைகள் வருகிறதோ, அந்த தடை வருகிற சூழ்நிலையில அதைவிட முன்னிலும் அதிகமாக செய்ய கர்த்தரிடத்தில் இந்த மாலை வேளையிலே ஒரு தீர்மானம் பண்ணுங்க. ஆண்டவரே, தடைகள் வரும், ஆனால் தடைகள் வரும்போது இன்னும் முன்பை காட்டிலும் அதிகமாக கர்த்தரண்டை கிட்டி சேருவேன், முன்பை காட்டிலும் அதிகமாக ஜெபிப்பேன், முன்பை காட்டிலும் கர்த்தரை நான் ஸ்தோத்திரம் பண்ணுவேன், கர்த்தரை ஆராதிப்பேன், கர்த்தருக்காக எழும்பி நிற்பேன். எல்லாரும் அதட்டினாங்க அமைதியாருன்னு. ஆனால் வசனம் சொல்லுகிறது, முன்னிலும் அதிகமாய் அவன் கூப்பிட்டான். அல்லேலூயா. இன்றைக்கு கர்த்தர் எதிர்பார்ப்பது, நீங்கள் எதை செய்ய நினைக்கும் போது தடை வந்து அதை தடுத்து செயல்பட விடாமல் சத்துரு தடுக்கிறானோ, அந்த காரியத்தை முன்னிலும் அதிகமாய் செய்வேன் என்று தீர்மானித்து தைரியமாய் இறங்கினால் பலத்தின் மேல் பலனடைய செய்வார். 2வது காரியம், 84ஆம் சங்கீதம் 8வது வசனம். சங்கீதம் 84:8. சேனைகளின் தேவனாகிய கர்த்தாவே, சேனைகளின் தேவனாகிய கர்த்தாவே, என் விண்ணப்பத்தை கேளும், என் விண்ணப்பத்தை கேளும். யாக்கோபின் தேவனே செவிகொடும். 7வது வசனத்துல பலத்தின் மேல் பலன் அடைவார்கள் என்று சொல்லி இருக்கிறது. 8வது வசனத்திற்கு வரும் பொழுது அதே சங்கீதக்காரன், சேனைகளின் கர்த்தாவே என் விண்ணப்பத்தை கேளும். ஆண்டவரே, என்னுடைய சாட்சியை நம்ப முடியாததை மாற்ற வேண்டும் என்றால் என்னுடைய ஜெபத்தை நான் உறுதியாக்க, அர்த்தமுள்ளதாக்க கிருபை தாரும். தாவீதினுடைய ஜெபத்தை பாருங்கள். என் விண்ணப்பத்தை கேளும் என்று சொல்லி அவன் தன்னுடைய தேவைகளை முன்னால் வைக்கவில்லை. பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க. தாவீது ஜெபிக்கும் போது என் விண்ணப்பத்தை கேளும் என்று சொல்லும் பொழுது தன்னுடைய தேவைகளை அவன் முன்பாக வைக்கவில்லை. ஜெபத்திலே அவன் சொல்வது, நீர் எனக்கு கேடகமாய் இருக்கிறீர். நம்ம ஜெபம் நம்முடைய லிஸ்டை வைக்க அல்ல. ஆனால் தாவீதின் ஜெபமோ, எனக்கு என் ஆண்டவர் எவ்வளவு அருமையானவர்,
நீர் எனக்கு எப்படிப்பட்டவராய் இருக்கிறீர் அதை சொல்ல உள்ளதுதான் ஜெபம். பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, ஆண்டவர் எப்படிப்பட்டவர், எனக்கு எப்படி நீர் அருமையாய் இருந்தீர் என்பதை சொல்வதுதான் ஜெபம். இன்னும் ஒரு படி கடந்து வந்து சொல்லுகிறான், எங்கெங்கோ இருக்கிற 1000 நாளை பார்க்கிலும் உம்முடைய பிரகாரங்களில் செல்லும் ஒரே நாள் நல்லது. இரண்டாவது ஒன்றை கர்த்தர் வைக்கிறார். அது என்ன தெரியுமா? உம்முடைய சமூகத்தை போல அருமையானது எனக்கு வேறு ஒன்றுமே இல்லை. உங்க பிரசன்னத்தை காட்டிலும் வேறு அருமையானது, மேன்மையானது எனக்கு வேறு ஒன்றுமில்லை. ஜெபத்தில் இன்னொரு பாயிண்ட் இருக்கு. தேவனே, நீர் அபிஷேகம் பண்ணினவரின் முகத்தை பாரும். இது சபையில் எல்லாரும் பண்ண வேண்டிய ஜெபம். சபையில் வாசிக்க எழுதப்பட்ட சங்கீதம். அங்கே ஜெபிப்பது எனக்காக அல்ல, ஆளுகிறவர்களுக்காக. யாருக்கு ஜெபம் தேவைப்படுகிறதோ அவர்களுக்காக. ஆண்டவரே, இன்றிலிருந்து என் ஜெபத்தை மாற்றிக்கொள்ள கிருபை தருவீராக. நம்முடைய ஜெபத்தை மாற்றி அர்த்தமுள்ளதாக்கினால் நம்முடைய சாட்சியை நம்ப முடியாத சாட்சியாய் கர்த்தர் மாற்றுவார். தொடர்ந்து நீங்கள் கவனிச்சுட்டே வாருங்க. ஜெபத்தில் எப்படிப்பட்ட மாற்றங்கள் வேண்டும் என்பதை கர்த்தர் நம்ம ஒவ்வொரு வாரமும் கர்த்தர் நம்மோடு கூட பேசிக்கொண்டே வருகிறார். ஜெப ஸ்டைல் மாறணும். எலிசாவுடைய வாழ்க்கையிலிருந்து பார்த்தோம். இன்னைக்கு மறுபடியும் ஆண்டவர் சொல்கிறாரு, உன்னுடைய ஜெபத்தை கொஞ்சம் மாற்றிக்கோ. அது என்ன தெரியுமா? உன் ஜெபம் மாற்றி அர்த்தமுள்ளதாக இருக்கணும். உனக்காக அல்ல, தேசத்துக்காக நீ ஜெபம் பண்ணணும். எந்த மனிதருக்கு ஜெபம் தேவைப்படுகிறதோ அவங்களுக்காக ஜெபம் பண்ணணும். அரசாளுகிற தலைவர்களுக்காக என்ன பண்ணணும்? ஜெபம் பண்ணணும். அப்படி அர்த்தமுள்ள ஜெபமாய் நம்முடைய ஜெபம் மாறினால் நம்முடைய சாட்சியை நம்ப முடியாத சாட்சியாக மாற்றுவார். எல்லாரும் முழங்காற்படியிலாமா? ஆண்டவர் இந்த 7வது மாதத்தில் நம்மை பார்த்து சொல்லுகிறார், அவர்கள் பலத்தின் மேல் பலன் அடைந்து. வேதத்தில் நெருக்கம், போராட்டம், சூழ்நிலையின் நடுவில் சோர்ந்து போகலை, உற்சாகமாக தங்க வேலைகளை செஞ்சாங்க. தாவீது, அப்போஸ்தலனாகிய பவுல், பேதுரு, யோவான், இவங்களை இன்னைக்கு ஆண்டவர் முன்பாக நிறுத்தி அவங்களுக்கு வந்த சூழ்நிலையில் நிச்சயமாக அவங்க சோர்ந்து போயிருக்கணும், அவங்க பலன் குன்றி போயிருக்கணும். ஆனால் அவங்க சோர்ந்து போகலை, அவங்க பலன் குறையலை. இன்னும் பலத்தின் மேல் பலன் அடைந்து அநேகரை தப்புவிக்கிறவர்களாக கர்த்தர் மாற்றினார். அநேகருக்கு விடுதலையை கொடுக்கிறவர்களாக மாற்றினார். நம்மையும் கர்த்தர் அப்படி செய்ய விரும்புகிறார். நம்மையும் நம்முடைய சாட்சியும் நம்ப முடியாத சாட்சியாக கர்த்தர் மாற்ற விரும்புகிறார். அதற்கு நாம் செய்ய வேண்டிய 2 காரியத்தை ஆண்டவர் கேட்குறார். உங்கள் வாழ்க்கையில், ஆவிக்குரிய வாழ்க்கையில் நீங்கள் செய்யணும் என்று சொல்லி நினைக்கும் போது, தடை வரும்போது ஒரு தீர்மானம் பண்ணுங்க. இதை நான் செய்ய விடாமல் தடுக்க சத்துரு காரியத்தை முன்பை விட இன்னும் அதிகமாய் நான் செய்வேன். 2வது ஆண்டவர் சொல்லுகிற ஒரு காரியம், உம்முடைய சமூகத்தை விட அருமையானது எனக்கு வேறு ஒன்றுமே இல்லை. நம்ம ஜெபத்தில் அந்த அனுபவம் வரணும். இன்னொரு காரியம், ஆண்டவரே, அபிஷேகம் பண்ணவனின் முகத்தை பாரும். நாம் ஜெபிப்பது எனக்காக அல்ல, ஆளுகிறவர்களுக்காக. யார் யாருக்கெல்லாம் ஜெபம் தேவைப்படுகிறதோ அவர்களுக்காக இன்று முதல் என் ஜெபத்தை நான் மாற்றுகிறேன். என் ஜெபத்தை அர்த்தமுள்ளதாய் நான் மாற்றுகிறேன். அப்படி மாற்றினால் நம்முடைய சாட்சியை நம்ப முடியாத சாட்சியாக கர்த்தர் மாற்றுவார் என்பதில் சந்தேகமில்லை. தாவீது சாட்சியை நம்ப முடியாததாக மாற்றினாரே, அப்போஸ்தலனாகிய பவுலுடைய சாட்சியை நம்ப முடியாததாய் மாற்றினாரே, பேதுரு, யோவானுடைய சாட்சியை நம்ப முடியாததாக மாற்றினாரே, அதே தேவன் தாங்க நீங்களும் நானும் ஆராதிக்கிற தேவன். அவர்களுக்கு செய்தவர் நம்ம சாட்சியை நம்ப முடியாததாக மாற்றுவார். ஆண்டவருக்கு ஒப்பு கொடுப்போம். ஆண்டவரே, உம்முடைய சமூகத்தில் இருக்கிறத மேன்மையாக நான் நினைக்கணும். உம்முடைய சமூகத்தை போல் இந்த உலகத்தில் அருமையானது எனக்கு வேறு ஒன்றும் இல்லை. என்னுடைய ஜெபத்தில் நான் எனக்காக ஜெபிக்காதபடி, யாருக்கெல்லாம் ஜெபம் தேவைப்படுதோ அவங்களுக்காக நான் ஜெபம் பண்ணணும். தேசத்துக்காக நான் ஜெபம் பண்ணணும். ஆளுகை செய்கிறவங்களுக்காக ஜெபம் பண்ணணும்.
அந்த பாரத்தை, அந்த ஜெப அனுபவத்தை எனக்கு தாரும். அப்படி மாற்றுவோமானால் சாட்சியை நம்ப முடியாததாக மாற்றுவார். நாம் செய்த தீர்மானத்துக்கு செய்ய விடாமல் சத்துரு தடையை கொண்டு வரும்போது ஆண்டவர் சொல்லுகிறார், அவன் எந்த காரியத்தை தடுக்கணும்னு நினைச்சானோ அந்த காரியத்தை முன்னிலும் அதிகமாக செய்ய நீ தீர்மானம் பண்ணி செயல்பட்டால் உன்னுடைய சாட்சியும் நான் நம்ப முடியாததாய் மாற்றுவேன். பரலோக பிதாவே, இந்த நல்ல மாலை வேளைக்காக நன்றி. எங்களோடு கூட பேசின நம்முடைய நல்ல வார்த்தைக்காக நன்றி சொல்லுகிறோம். எங்களை குறித்து நீ சொல்லுகிறீர், பலத்தின் மேல் பலன் அடையணும். வேதத்திலிருந்து தாவீதை, அப்போஸ்தலனாகிய பவுல், பேதுரு, யோவான் இவர்களை முன்வைத்து ஆண்டவரே அந்த பாதையில் அவர்கள் என்ன செய்தார்கள் என்று சொல்லி நம்ப முடியாத சாட்சியை மாற்றுவதற்கு அவர்கள் என்ன செய்தார்கள், எப்படி அவர்கள் சாட்சியை நம்ப முடியாததாய் நீர் மாற்றினீர் என்பதை இன்றைக்கு எங்களுக்கு கற்றுக் கொடுத்ததற்காக ஸ்தோத்திரம். அந்த அனுபவம் எங்கள் வாழ்க்கையில் வரட்டும் ஆண்டவரே. அப்படி நீ செய்ய வேண்டுமானால் நாங்கள் உமக்காக செய்ய தீர்மானித்ததை தடை பண்ண சத்துரு தடைக்கற்களை கொண்டு வரும்போது அந்த செய்ய தீர்மானித்ததை முன்னிலும் அதிகமாய் செய்ய எங்களுக்கு கிருபை தாரும். உம்முடைய சமூகத்தை போல, பிரசன்னத்தை போல வேறு ஒன்றுமில்லை என்கிற சிந்தை எங்கள் ஜெபத்தில் தாரும். எங்கள் ஜெபம் எங்களுக்காக ஜெபிக்கிறதல்ல, எங்கள் ஜெபம் பிறருக்காக. எந்த கூட்டத்துக்கு, எந்த ஜனத்துக்கு ஜெபம் தேவைப்படுதோ அவங்களுக்காக நாங்கள் ஜெபிக்கணும். தேசத்துக்காக, அதிகாரத்தில் இருக்கிறவர்களுக்காக நாங்கள் ஜெபிக்கிற ஒரு ஜெபம் அனுபவம் மாறட்டும் ஐயா. அப்படி நாங்கள் செய்வோமானால் எங்கள் சாட்சியை நம்ப முடியாதை மாற்றுவீர். இந்த வாரத்தில் எங்கள் பிள்ளைகள் அதை செய்ய உதவி செய்யும். எங்கள் பிள்ளைகளுடைய சாட்சியை நம்ப முடியாததாய் கர்த்தர் மாற்றுவாராக. வந்த ஒவ்வொரு பிள்ளைகளையும் கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே.